ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம ட்வின்ஸ் தான் விளையாட போகிறோம். வித்தவுட் கெஸ்ட் தான். ஏன்னா நான் எப்போ லைட் டார்கெட் கொடுத்தாலும் நீங்கள் முடிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் இந்த வாட்டி லைட் டார்கெட் வந்தால் தான் வித் கெஸ்ட் அப்புறம் ரூஃப் டாப் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நீங்கள் லைட் டார்கெட் முடிக்க நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹாரர் கேமை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி 1 மாதம் ஆகுது. அந்த பயத்தினாலே நான் உள்ளே போகல. இப்போ உங்களுக்காக போடணுன்றதுக்காகவே உள்ளே வந்திருக்கேன். பாபு பக்கு பழம் எடுக்க போகிறாங்க. அவ்வளோலாம் கஷ்டமாக இருக்காது. சத்தத்தை போட்டு வர வச்சு ஒரேடியாக முடிச்சு விட்ருவோம். ஃபஸ்ட்டு குரோவரை எடுத்துக்கிட்டு போவோம். கூடவே காமெடி கண்ணாயிரத்தை கூட்டு வந்துடும். ஃபன்னியாக இருக்க ஒரு வீடியோ. டேய், நீ போகிறது இல்லாமல் இதை விட என்ன இழுத்து விட்ட? எனக்கு ஃபன்னியாக பேச தெரியாது, நீ தான் பேசுவ. டேய், பயத்தில் கை காலெல்லாம் உதறுதுடா. சரி, வந்த வேலையை பார்ப்போம். என்னடா வேலை தெரியாதா? ஒரே வேலை, எல்லாரையும் வம்பிழிக்கிறது. சரி, சத்தத்தை போட்டு வர வைப்போம். எவனும் நடந்து வரான். 2 பேரும் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஒருத்தர் நடந்து வரனால இன்னொருத்தன் இந்த வெடிச்ச சவுண்டு கேட்டு வந்து நம்மளை அடிச்சிடுவான். 2 பேர் வந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. சொன்ன மாதிரி ஒருத்தன் தான் வரான். அப்புறமே வீட்டில் அண்ணெல்லாம் சௌக்கியமானே. இப்போ ஒருத்தன் வருவான் பாருங்க, அதுதான் எனக்கு கடுப்பாக இருக்கும். சரி, ஒரு வழியா பரலோகம் போயிட்டு ஜெயிலில் போய் 2 பேரையும் கதம் பண்ணிடலாமா? எங்கங்க இன்னும் பாபா உட்காரணும். ஐயோ வந்துட்டான். ஏண்டா கப்பு அளவுக்கு சின்ன சட்டையாக போடுவேன். காசு கொடுத்தா போய் வாங்கிட்டு வா. தன் பேச்சு அண்ணன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, வச்சுக்கோ. பருப்பு கடையில் எடுத்து நம்ம மத்துன்னு மத்திட்டான். சரி, ஓகே. இப்போ ஜெயிலுக்கு போனாங்கன்னா அவங்க 2 பேர் கதையும் டமால்னு முடிச்சு விட்டுறலாம். ஐயோ, எலக்ட்ரிக் ரூமில் போட்டாங்க. இனிமேல் எஸ்கேப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதை நீ சொல்லாத, என் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ரெட்கி தான் கிடைக்கிது, ஒரு டைனமைட்டு கூட இல்லைங்க. சரி, சத்தத்தை போட்டு இங்கே வர வைப்போம் அவனுங்கள. அதுக்கப்புறமா இந்த பக்கம் போய்டுவோம். பார்த்தீங்கன்னா எவனாச்சும் வரானா நம்ம பார்க்கணும் முதல்ல, அதுக்கப்புறமா போகணும். ஏன்னா இங்கே இந்த பக்கம் இருந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு அடிச்சிருவாங்க. ஐயோ, போகலாமா வேணாமா? கையெல்லாம் நடுங்குது. சரி, போய் அங்கே இறச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டே வந்துடுவோம். கை கால்லாம் நடுங்குது. என்னப்பா கால் நடுங்குதா? பாபு இருக்கான். என்னடா அண்ணாந்துட்டு போற? நீ என்ன இப்படி சைடு வேலை பார்த்துட்டு போற? நான் என்ன நைந்தாராவாடா? சரி, வாங்க போவோம். அங்கே ப்ளூ கீ இருக்கு. பார்த்தீங்கன்னா முதல்ல டைனமைட்டை வர வச்சு மொத்தமாக போட்டு தள்ளிட்டு ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. அண்ணன் தம்பி எல்லாம் வாங்க, இங்கே ஃப்ரீயாக சோறு போடுறாங்க. தப்ப தண்டியை வந்துட்டான்ல. ஃபஸ்ட்டு சோறுன்ன உடனே ஒளிப்பிடிச்சி எங்கே காணோம். அண்ணே சோறு போடுறாங்க, வாங்க. வந்துட்டு ரசா. சரி, வாங்க மாமா போட்டு நான் இப்படி போவோம். டமான்னு வெடிக்கும். நம்மளை எத்தனை வாட்டி அடிச்சுருப்பாங்க. கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குள்ளே இங்கே ஒரு ப்ளூ கீ இருக்குது. என்னடா எல்லாம் வெத்து போட்டியே இருக்குது. ஒருவேளை பாபும் பக்கம் பஞ்சத்தில் அடிக்கடி பட்டு போயிட்டாங்களா? பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் பண்ணுற அலப்பற அப்படி. அதுவும் ஈஸி மோட்லேயே நான் இப்படி பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்னோடய பயம், வேறு என்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சர்ப்ரைஸ்னு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுதான் எனக்கு இருக்க ஒரே ஒரு டிக்கு. இப்போ வீட்டில் போய் கொண்டுடலாங்க, அவ்வளோதாங்க. அங்கே போய் சமாளிச்சுட்டு வந்தால் இங்கே வந்து சர்ப்ரைஸ்னு வைங்க. ஐயோ,
ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறதே. ட்வின்ஸ் தானே, பார்த்துப்போம். எங்க பாஸ்வேர்டும் கிடச்சிருச்சு. போடு 2 டைனமைட்டு. இன்றைக்கி நம்ம ஆட்டம். போடு பிளாஸ்மா கண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ஏங்க இன்றைக்கி நம்ம ஆட்டம். ஐயோ நான் இதுக்கு இங்கே போட்டேன். எங்க தெரியாமல் என் கால்கிட்டே போட்டேன். இல்லை வேலை. அண்ணன் தம்பி யார் வந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டில் குழப்போம். அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன் சொல்கிறேன்னா பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்கிட்டே போடக்கூடாது. நான் உங்களுக்கு டெக்னிக் சொல்லி தர போகிறேன். இப்போ பீட்டில் இப்போ குடு 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 குடுன்னு ஓடி வரும் பாருங்க. வாமா நின்னோலு பாடி பட்டனே கொடுத்துருக்க நம்ம பீட்டில். இதுக்கு ஏதாச்சும் தேங்க்ஸ் பண்ணணும்ல, அப்போ பண்ணிவிடுவோம். சந்தோஷமாக பரலோகம் போங்க. எப்படி ரக்கையை இடிச்சுக்கிட்டு செத்துச்சு பார்த்தீங்களா? மேலே போகிறதுக்குள்ளே மேலே எவனாச்சும் சர்ப்ரைஸ்னு வச்சுருவான். அதுதான் எனக்கு ஒரே ஒரு காண்டு. யாருமே சர்ப்ரைஸ் பண்ணாமல் சத்தம் போட்டுக்கிட்டே வந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் அப்டேட் விடுவாங்களா? சஸ்பென்ஸாக வச்சு கொள்கிறாங்க. அதுலேயும் இந்த இருட்டில் ஒரு கண்ணும் தெரியல. எனக்கு நார்மலாகவே கண்ணு தெரியாது. ஆமாம், என்னை கேம்குள்ளே கூப்பிட்டு வந்தியே, நீ என்னடா பத்திரமா அப்படியே ஒழிஞ்சிக்கிட்ட? டேய் போடா டே, இவங்களாம் எவ்வளோ பெரிய ஆள். அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏங்க நான் சொன்னேன்ல நான் செத்து போயிடுவேன்னு. இவனால் நம்பி நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன். எத்தனை வாட்டி அடிப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணி போடுறேன், நீங்களே பாருங்கள். எஸ்கேப்பும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இவன் வந்து இப்படி போய் சைடில் திரும்பினாலும் ஒரு அடி, அதுக்கப்புறம் ஒரு அடி, அடி மேலே அடி. ஸோ அடுத்த வாட்டி எஸ்கேப் பண்ணே தீர்றோங்க. நீங்கள் இதுக்கு மட்டும் 1K வேணாம், ஒரு 500 லைக்ஸ் கொடுத்தா கூட போதுங்க. அடுத்து வித் கெஸ்ட்டு ரூஃப் டாப் எஸ்கேப்பே பண்ணுறோம்.